சென்னையில் இருக்க ரொம்ப மர்மமான 5 சிவன் கோயில்கள். 5வது இடத்துல வடபழனி கோயில். இங்கே இருக்கிற முருகனுக்கு நாக்கி அறுத்து காணிக்கையாக படைக்கிற வழக்கம் இன்ன வரைக்குமே இருக்குது. அந்த காலத்தில் வந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த முருகனுக்கு பாட்டு போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. எல்லாருமே அந்த காலத்தில் முருகனுக்கு பாட்டு பாடிட்டாங்க. இவரால் பாட முடியாமல் இருந்த காரணத்துக்காக தன்னோட நாக்கியை அறுத்து அங்கே இருக்கிற முருகனுக்கு வச்சிருக்காங்க. அந்த வழக்கம் இன்ன வரைக்குமே அந்த கோயில் இருக்குது. தன்னோட நாக்கியை அறுத்து முருகனுக்கு படைக்கிற ஒரே கோயில் இந்த கோயில் தான். 4வது இடத்துல அஷ்டலட்சுமி கோயில். இங்கே இருக்கிற கோயிலில் எந்த கோயிலுமே இல்லாத மாதிரி 8 திசையிலும் 8 லட்சுமிகள் இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு லட்சுமி கோயில் நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தனலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி சொல்லிட்டு 8 திசையிலும் 8 லட்சுமிகள் இருப்பது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் மர்மமாகவும் இருக்கு. 3வது இடத்துல மருந்தீஸ்வரர் கோவில். சென்னையில் இருக்கிற கோயிலில் ரொம்ப மர்மமான கோயில் இந்த கோயில் தான். இந்த கோயிலில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர் சொல்லிட்டு எல்லாருமே இந்த கோயிலில் பாடல் பாடியிருக்காங்க. இங்கே மூலவர் மருந்தீஸ்வரராகவும் திரிபுர சுந்தரி அம்மாவும் இருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தசாரதி கோவில். நரசிம்மவர்மனால தான் இந்த கோயில் கட்டப்படுது. திருமாலோட 5 அவதாரங்கள் இந்த ஒரே கோவிலில் இருக்கு. அது ரொம்பவே மர்மமான விஷயமா சொல்லப்படுது. அவை நரசிம்மர், ராமர், ரங்கராஜர், கிருஷ்ணன் சொல்லிட்டு இந்த கோயிலில் எல்லா அவதாரமும் இருக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒன்றா இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற கோயில்களே ரொம்ப ஒரு பழைய கோயிலாக இருக்கு. முதலிடத்தில் இருக்கிற அந்த கோயில் கபாலீஸ்வரர் கோயில். அதிக மர்மங்களும் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலை கட்டி கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு மேலே இருக்கும். யாரால கட்டப்பட்டதுன்னு தெரியல, பட் பல்லவர்கள் ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மூலவரா கபாலீஸ்வரர் இருக்காரு. இங்கே அம்பாலா கர்ப்பகாம்பாள் இருக்காங்க.